ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். இன்று ஒரு புதிய தலைப்பில் ஒரு 5 நிமிடம் பேச இருக்கிறோம். குடலை குளிப்பாட்டுவோம் அப்படின்றதான் தலைப்பு. குடலை பற்றி சில குறிப்புகள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 1 கிலோ உணவை சாப்பிட்றான். 30 நாளைக்கு 30 கிலோ. ஸோ ஒரு வருஷத்துக்கு 375 கிலோ. ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் 60 வருஷம் என்றால் அவனுடைய 60 வருடங்களில் 21,900 கிலோ உணவை அவன் உட்கொள்கிறான். டன்னில் சொல்லணும்னா 21.9 டன் உணவை அவன் உட்கொள்கிறான். உட்கொள்ளும் போது அதற்கு செரிமானம் ஏற்படுத்தக்கூடியது மிக முக்கியமான உறுப்பாக நமது உடலில் இருப்பது குடல். இந்த குடல் 32 முழம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 32 முழம் என்றால் ஒரு முழம் ஒரு அடி என்றால் 32 அடி. இவ்வளவு நீளமான இந்த குடல் தான் இந்த நமது வாழ்நாளில் உண்ணக்கூடிய 21.9 டன் உணவை செரிமானம் செய்கிறது. அந்த குடலுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மேனியை பளபளப்பாக்குவதற்கு சோப்பு போட்டு குளிக்கிறோம், பல வாசனை திரவியங்கள் போட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த உணவுப் பொருளை செரிக்கக்கூடிய இந்த குடலின் உச்சுவரை நாம் ஏன் சுத்தம் செய்வதில்லை? இதை எந்த மருத்துவருமே சொல்வதில்லை. ஆனால் பழைய காலங்களில் சித்தர்களும் சரி, சித்த மருத்துவர்களும் சரி இதை வலியுறுத்தி வருகிறார்கள். குடலுடைய உட்பகுதியை நாம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தால்தான் அந்த உணவுப் பொருள் முழுமையாக செரிமானம் அடைந்து அதிலிருந்து சத்து பொருட்கள் பிரித்தெடுக்கப்படும். இல்லை என்றால் அந்த குடலின் உச்சுவரில் நாம் உண்ணும் உணவுகளுடைய தேக்கங்கள் படிந்து அந்த குடலுடைய உச்சுவர் உணவுப் பொருளில் இருந்து சத்துக்களை பிரித்தெடுப்பதில் ஒரு 20 ஒரு 30% குறைகிறது. எனவே நாம் எவ்வளவுதான் பணம் கொடுத்து சத்தான உணவுப் பொருளை உட்கொண்டாலும் அது முழுமையாக அதிலிருந்து சத்தை பிரித்தெடுப்பதற்கு இந்த குடலின் உச்சுவர் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே நாம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை குடலின் உச்சுவரை சுத்தம் செய்ய வேண்டும். இதற்குத்தான் அந்த காலத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மாத்திரைன்னு ஒன்று சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு நாள் முழுக்க எந்த உணவுப் பொருளுமே சாப்பிடாம இருந்து குடலுடைய உச்சுவரை சுத்தம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம குடலுடைய உச்சுவரை சுத்தம் பண்ணுறது என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்றதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சித்த மருத்துவ முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பேதி மாத்திரை தான். அதாவது இது ஆங்கில மருத்துவத்திலையும் இருக்கிறது. நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதுதான் அந்த சித்த மருத்துவ மாத்திரை, குடலின் உச்சுவரை சுத்தம் செய்யக்கூடிய சித்த மருத்துவ மாத்திரை பேதி மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாத்திரை தான் இது நமது உணவுப் பொருட்கள், சீரகம், சோம்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட மாத்திரை. ஸோ இந்த மாத்திரையை 6 மாதங்களுக்கு ஒரு முறை நாம் உட்கொண்டு குடலின் உச்சுவரை சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி சுத்தம் செய்யும் பொழுதுதான் நமது சத்தான உணவுப் பொருள் முழுமையாக 100% சத்துக்களை பிரித்தெடுக்கக்கூடிய வல்லமையை இந்த குடலின் உச்சுவர் பெறும். எனவே 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை பயன்படுத்தும் போது காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாத்திரையை நாம் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 ஹவருக்கு ஒரு நேரம் இதமான சுடுதண்ணீரை குடித்துக்கிட்டே இருக்கணும். ஸோ காலையில் 5 மணிலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் இதமான சுடுநீரை நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஈவினிங் மாலையில் 3 மணி எழுதி. ஸோ நம்ம அதுவரை நமக்கு வயிற்றுப்போக்கு ஒரு 15 குறைந்தது 15 தடவை போகும். ஸோ அப்போ நம்ம சுடுதண்ணியை குடித்து அந்த சுவர், குடலின் உச்சுவரை நாம் சுத்தம் செய்துவிட்டு ஒரு 3 மணிக்கு அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறம் ஒரு தயிர் சாதமோ அல்லது மோரோ குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கு போவது நின்றுவிடும். இந்த முறைதான் பழங்காலங்களில் அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது காலப்போக்கில் நவீன முறையில் அதை மக்கள் அனைவரும் மறந்து விட்டார்கள். எனவே 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் வலியுறுத்தல். இதன் மூலம் நாம் ஆரோக்கியம் பெறலாம். நமது குடல் சுத்தப்படுத்துவதன் மூலம் நாம் உண்ணும் உணவு முழுமையாக செரிமானமாகும். அதிலிருந்து 100% சத்துக்கள் பிரிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அல்லது இதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் அறிந்திருந்தால் இதை உங்களது உறவினர்களும் நண்பர்களும் மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இதை உங்களது அனைத்து நண்பர்களுக்கும் பகிருங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.